அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 4/8/2026 ஆடி மாதத்தின் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி. ஆடி செவ்வாயை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு சென்ற வாரம் பதிவு செய்திருந்தேன். 79 லட்சம் ரூபாய் கடன் தேர்ந்த அதிசயம். இந்த வருடம் மட்டுமல்லங்க, போன வருடமும் நான் ஆடி செவ்வாய், மாசி செவ்வாய், தை செவ்வாயில் நான் பதிவு செஞ்சிருந்தேன். ஒவ்வொரு வருஷமுமே, ஏன்னா இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசய நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். 79 லட்சம் ரூபாய் கடன் அடைப்பதற்கான ஒரு சூழல் எனக்கு உண்டாச்சு. அதை என்னுடைய முழு முயற்சியால் நாங்கள் அந்த கடனை குடும்பத்தோடு சேர்ந்து அடைச்சோம். அந்த ஒரு விரத வழிபாட்டை பற்றி நான் பல வருடங்களாக பதிவு செய்துட்ருக்கிறேன். மகாபெரிவா ஆன்மீகம் சேனலில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் வைத்திருந்த மகாபெரிவா பற்றிய சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தேன். நிறைய பேர் இதை செய்துட்ருக்கீங்க. அதாவது ஆடி செவ்வாயில் கடைபிடிக்கக்கூடிய ஔவையார் நோன்பு, இதை நீங்கள் கடைபிடிப்பவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் சூழ்நிலை நிமித்தமாக இந்த வருடம் கடைபிடிக்க முடியலை அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை சேர்த்து செஞ்சீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் இல்லாம போகும். கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களால வாழ முடியும். இந்த சஷ்டி திதி ஆடி செவ்வாயினால தவற விடாதீங்க. இந்த நாள்ல முருகனின் பரிபூர்ண அருள் பெற, கடன் தீர, செல்வ செழிப்புடன் வாழ அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் ரூபாய் 10 இருந்து, அந்த திட்டத்தை 30 இருந்துன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் என்னால் முடிஞ்சிடும், நான் டெய்லி 10 ரூபாய் செலுத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் ரூபாய் 10 இருந்தே உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். மேலும் அதை பற்றிய விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் ஆடி அமாவாசை, ஆடி நாக சதுர்த்தி, ஆடி நாக பஞ்சமி இந்த நாட்களில் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும், நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு, நம் உறவுகளுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கடன்களும் தீர ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான். கைப்பிடி நெல் வாங்கி நீங்கள் தானம் செய்யணும். கைப்பிடி நெல். சப்போஸ் நெல்லெல்லாம் கிடைக்காதுங்க, நாங்கள் சிட்டியில் இருக்கோம். இப்போ வீட்டுக்கிட்ட ஏதோ நாட்டு மருந்து கடை இருந்தால் கூட நான் போய் நெல் அங்கே ஹோமத்துக்கு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ஏதோ கேட்டு வாங்கி கொண்டு போய் நீங்கள் சொல்கிற மாதிரி தானம் கொடுக்கலாம். எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க, நான் இருக்கக்கூடிய இடத்துல அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அரிசியை, இன்றைய நாளில் அரிசி, பச்சரிசியை தானம் செய்யணும். அந்த கதையை கேட்டவங்களுக்கு தெரியும். கைப்பிடி நெல்லை தான் குத்தி அரிசி எடுத்து மாவாக்கி உப்புள்ளா கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிடுவாங்க. நீங்கள் அதற்கு அந்த மூலாதாரமாக இருக்கக்கூடிய அந்த நெல்லை அல்லது அரிசியை இந்த நாளில் தானம் கொடுத்தால் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கும், மன வாழ்க்கை சிறப்பாக அமையும், எப்பேற்பட்ட கடனும் தீரும், நிம்மதி உண்டாகும், செல்வம் பெருகும். நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா ஆடி செவ்வாய் அவ்வளோ ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை எக்காரணம் கொண்டு தவற விடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அரிசி இருக்கும், நெல் இல்லைன்னா கூட அரிசி இருக்கும். யாருக்காவது கைப்பிடியாவது எடுத்து அதை தானம் கொடுங்க, நல்லது நடக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயத்த இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நான் மறுபடியும் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த சஷ்டி திதியில் செய்ய வேண்டிய நிறைய பரிகாரங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.